إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அனைத்து தேவைகளையும் பெற்றுத் தருகின்ற ஒரு மந்திர துவா என தலைப்பிட்டு ஆலிம் ஒருவரின் ஒரு குறும் உபதேசம் யூடியூப் தளத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பதிவை முன்வைத்து இது உண்மையானதா என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. நபியின் பெயரால் ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இந்த ஆலிமின் உபதேசம் அமைந்திருக்கின்றது. இமாம் தபரானி அவர்களுடைய அல் மோஜம் அல் கபீர் என்ற நூலிலே எம்மிடம் இருக்கும் மென்பொருளிலே 10379 என்ற இலக்கத்திலும் இதுபோன்று பல்வேறு நூல்களிலும் இந்த சம்பவம் காணப்படுகின்றது. இதனை அடிப்படையாக வைத்து இந்த ஆலிம் கூறுவதன் சுருக்கம், நபியிடம் ஒரு விருந்தாளி வந்தபோது அனைத்து மனைவிமார்களிடமும் உணவு இருக்கின்றதா என்று கேட்டு அனுப்புகின்றார்கள். எவரிடமும் உணவு கிடையாது. அப்போது நபி அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மதிக் ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த என்று பிரார்த்திக்கின்றார்கள். அதன் பிறகு நபி அவர்களுக்கு நெருப்பில் வாட்டப்பட்ட ஒரு ஆடு அன்பளிப்பாக கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்றது. பிறகு நபி அவர்கள் இது அல்லாஹுடைய சிறப்பு என்றும் உள்ளது, அவனுடைய அருளை நாம் எதிர்பார்க்கின்றோம் என்று கூறியதாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து இந்த ஆலிம் என்ன கூறுகின்றார் என்றால், இங்கே நபி அவர்கள் பிரார்த்தித்தது போன்று பிரார்த்திப்பதன் மூலம் ரிஸ்க் என கூறப்படுகின்ற அது உணவு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வாழ்வாதாரங்களும் ரிஸ்க் என கூறிவிட்டு அவை அனைத்தையும் மலை போன்று கொட்டச் செய்கின்ற ஒரு பிரார்த்தனை என்று இவர் கூறுகின்றார். முதல் விடயம், இவர் அடிப்படையாக கொண்ட அந்த சம்பவம் உண்மையானது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. ஒரு சிலர் இது நம்பகமானது, அதாவது இதிலே இடம்பெறுகின்ற முஹம்மத் பின் ஜியாத் அல் புர்ஜுமி என்ற அறிவிப்பாளர், இவர் உறுதியானவர் என கூறியிருந்தாலும் ஆரம்பகால இமாம் அபு ஹாத்திம், அபு நுஐம் போன்றவர்கள் இவரை பற்றி விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். இந்த செய்தியிலே இது ஏற்கத்தக்கது என்பதில் மாற்று கருத்தை தெரிவித்திருக்கின்றார். முதலிலே இந்த சம்பவம் உண்மையானது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. ஒரு சிலர் இது நம்பகமானது என கூறியதன் அடிப்படையிலே இந்த ஆலிம் கூறிய அடிப்படை விடயம் இந்த செய்தியிலே இருக்கின்றதா என்று பார்த்தால் அப்படியும் கிடையாது. நபி அவர்களின் பல்வேறு மனைவியர்கள் ஒரு விருந்தாளிக்கு உணவு கொடுக்கும் அளவிற்கு உணவில்லாத சிரமத்தில் இருந்தார்கள் என்பது இந்த செய்தியிலேயே காணப்படுகின்றது. நபியுடைய பல்வேறு சந்தர்ப்பங்களில் நபி அவர்கள் பிரார்த்தித்திருக்கின்றார்கள். எப்போதெல்லாம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய நாடினானோ அப்படியான சந்தர்ப்பங்களிலே சில உதவிகள் கிடைக்க பெற்றுள்ளன. அந்த வகையில் இந்த சம்பவத்திலே பல்வேறு மனைவியர்கள் இருந்து அவர்களுக்கும் தங்களுக்கும் உணவில்லாத நிலையில் விருந்தினர் வந்தபோது நபி அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். அவ்வப்போது அன்பளிப்புக்கள் நபியிடம் வருவதென்பது அனைவரும் அறிந்த உண்மை. அந்த வகையிலே நெருப்பிலே வாட்டப்பட்ட ஒரு ஆடு கொண்டு வரப்பட்டது என்று இந்த செய்தியிலே இருக்கின்றது. எனவே கிடைத்ததை கொண்டு விருந்தாளியை உபசரிக்கின்றார்கள். ஆனால் இங்கு பிரார்த்தித்த நபி அவர்கள் இந்த பிரார்த்தனை அத்தனை வாழ்வாதாரங்களையும் பெற்றுத்தரும் என்று நபி அவர்கள் கூறினார்களா, அல்லது இந்த ஆலிம் தன்னுடைய சொந்த கருத்தை மார்க்கம் போன்று இவர் பூர்த்தி இருக்கின்றாரா?
இதுதான் கேள்வி. அனைத்து தேவைகளையும் பெற்றுத் தருகின்ற ஒரு மந்திர துவா என தலைப்பிட்டிருப்பது, இந்த பிரார்த்தனை பற்றி நபி அவர்கள் அப்படி கூறினார்களா? எதுவுமே கிடையாது. எனவே சுருக்கம், எந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு இந்த ஆலிம் உபதேசிக்கின்றாரோ அந்த செய்தி நம்பகமானது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. அது நம்பகமானது என ஏற்றுக்கொண்டு பார்த்தால் கூட நபி அவர்கள் பிரார்த்தித்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த பிரார்த்தனை வாழ்வின் அத்தனை தேவைகளையும் மலை போன்று கொட்டச் செய்யும் என்பது இந்த ஆலிமுடைய வெறும் வார்த்தைதானே ஒழிய நபி அவர்கள் கூறியதும் அல்ல, நடைமுறையிலே அப்படி நடப்பதும் அல்ல. உலகிலே அனைத்து வசதிகளோடும் வாழச் செய்வதென்பது இது இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறையும் அல்ல. ரிஸ்கை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் கூறும்போது சோதிப்பதற்காக ஒரு சிலருக்கு அதிகமாக கொடுப்போம், ஒரு சிலருக்கு குறைத்து கொடுப்போம் என்றுதான் அல்லாஹ் கூறுகின்றான். எனவே மனிதர்களுடைய பேராசையின் எதிர்பார்ப்பு போன்று ஒட்டுமொத்த வாழ்வின் தேவைகளையும் பெற்றுத் தருவதற்கான ஒரு பிரார்த்தனையை இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கின்றதா என்றால் நிச்சயமாக கிடையாது. நபி அவர்களுக்கே அது கொடுக்கப்படவில்லை. உணவில்லாமல் வீட்டிலிருந்து வெளியேறி பசி கொடுமை காரணமாக வெளியேறி சென்றபோது நபி தோழர் ஒருவர் கொடுத்த உணவை கொண்டுதான் நபியும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா தங்களுடைய பசியை தீர்த்த உண்மையான ஹதீஸை பார்க்கலாம். ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆலிம் கூறியிருப்பது அபத்தமானது. நம்பகமற்ற செய்தியை ஆதாரமாக கொண்டு அது உண்மையானது என ஏற்றுக்கொண்டால் கூட அதிலுள்ள அந்த பிரார்த்தனை மூலம் வாழ்வின் அனைத்து தேவைகளும் மலை போன்று கொட்டும் என நபி அவர்கள் கூறவில்லை. இது இந்த ஆலிமுடைய அபத்தமான வார்த்தைகள். எனவே ஒட்டுமொத்தத்தில் இந்த பதிவிற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. வாழ்வின் அனைத்து வசதிகளோடும் வாழுவதுதான் இஸ்லாம் என்ற தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. உலகிலே அல்லாஹ் எம்மை சோதிப்பான். அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும். சில வேளைகளிலே எமது வாழ்வாதாரங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுவது போன்று சில நேரங்களில் அதனை குறைத்து எம்மை சோதிப்பான். இதுதான் இஸ்லாமிய வழிகாட்டலாகும். ஆகவே இந்த பதிவிற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. எழுதியவன் ஏட்டை கெடுத்தான், பாடியவன் பாட்டை கெடுத்தான் எனும் அடிப்படையில் இந்த ஆலிம் இங்குள்ள இந்த பிரார்த்தனை வாழ்வின் அனைத்து ஆதாரங்களையும் பெற்றுத்தரும் என கூறியிருப்பது அபத்தமானது. அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மந்திர துவா என இதற்கு தலைப்பிட்டு இதனை பதிவு செய்திருப்பதும் அபத்தமானது. ஒட்டுமொத்தத்தில் இந்த பதிவை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்பதே உண்மையானதாகும்.